On a second thought, டின்னருக்கு போலாமே. ஆனா எந்த இடம்னு நான் தான் சொல்றேன். ராஜா, நம்ம ஃபர்முக்கு உடனடியாக ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் தேவை. நான்சியை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஹாய் டேவிட். என்ன நேத்து ஆளே காணோம்? ஐ ஓகே. சரி டேவிட், எனக்கு என்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு. இனிமே இந்த ஃபர்ம்ல யாருமே உன்கிட்ட குரலை உயர்த்தி பேச முடியாது. ஏன்னா இன்னில இருந்து நீ வெறும் செக்ரட்டரி, ஃப்ரண்ட் ஆஃப் ஹவுஸ் ஸ்டாஃப் மட்டும் இல்லை. ராஜா அண்ட் துரை லா கார்பரேஷனுடைய ஹெச்ஆர் மேனேஜர். எனக்கு என்னமோ நான்சியோட இந்த ப்ரொமோஷன் என்ன தண்டிக்கு எடுத்து முடியும் தோணுச்சு. எனக்கு என்னமோ இங்கே நடக்கிறது எல்லாமே அவங்க மூலமாக தான் துரைக்கு தெரியுதுன்னு தோணுது. நான்சி வழக்கமா பண்ணிட்டு இருந்த உழவு பார்க்குற வேலையை இப்போ ஹெச்ஆர் மேனேஜருங்கிற பேர்ல அதிகமா சம்பளம் வாங்கிட்டு பண்ண போறா. இதுக்கு போய் துரை, இங்க என்ன நடக்குது? ஏன் திடீர்னு நான்சிக்கு இவ்வளவு பவர், இவ்வளவு உரிமை? என்ன ராஜா, உன்கிட்ட கேட்டு நீ சரின்னு சொன்ன பிறகுதானே இதெல்லாம் செஞ்சேன். நான்சி இப்ப செய்யற வேலையோட சேர்த்து கொஞ்சம் ஹெச்ஆர் வேலையும் செய்யட்டும்னா பேசணும். அதுக்காக ஹெச்ஆர் மேனேஜர் ஒரு பதவியை உருவாக்கணும்னு பேசணும். ஆமா, ஆனா இமெயில் அப்படி இல்லையே. நான்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்க பங்கு மத்த எல்லாரோடையும் அதிகமான இருக்கு. நம்ம ஃபார்ம்ல நமக்காக வேலை செய்யற மாதிரி தெரியல. நம்ம எல்லாருக்கும் மேனேஜர் மாதிரி இருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதை தான் நான் மெயில்ல போட்டேன். நீ தான் அதை வேற மாதிரி பாக்குற, வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்க. துரை, நான் சரியாதான் பாக்குறேன், சரியாதான் புரிஞ்சுக்கிறேன். நீ தான் வேற மாதிரி நடந்துக்கிற. எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. பில்ஸ், ரிசீப்ட்ஸ், ஸ்டாஃப் அட்டெண்டன்ஸ், இந்த மாதிரி வேலைகளை மட்டும் நினைச்சு பார்த்தா போதும். லாயர்ஸோட தேவைகளை புரிஞ்சு அது சம்பந்தமா முடிவு எடுக்கிற உரிமை நம்மகிட்ட தான் இருக்கணும். நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இல்லாட்டி தேவையில்லாம நினைச்சுக்க லாயர்ஸ்க்கு பிரச்சனை வரும். அப்படி தேவையில்லாம பிரச்சனை வந்தனால தான் இந்த ஒரு முடிவு ராஜா. போய் உன் டீம்ல இருக்கிற ஹரிட்ட கேளு, நான்சிக்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு. அப்போ உனக்கு புரியும். ஹரியா? அவன் என்ன பண்ணா? ராஜா, இதான் உன் பிரச்சனை. பாரு, உன் டீம்ல என்ன நடக்குதுன்றதே உனக்கு தெரிய மாட்டேங்குது. உன் டீம்ல இருக்கிற லாயர்ஸை நீ கட்டுப்பாட்டுல வச்சிருந்தனா இப்படி ஒரு முடிவுக்கு அவசியமே இல்லை ராஜா. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லு. சரி, நான் அனுப்பின மெயிலுக்கு விளக்கம் கொடுத்து இன்னொரு மெயில் அனுப்பட்டுமா? அப்படி அனுப்பின உனக்கு ஓகேயா? எதை மாத்தணும்? நான்சிக்கு என்ன ரோல்னு நீயே சொல்லு. சொல்லு, அதையும் சேர்த்து இந்த மெயிலோட அனுப்பிடுறேன். இப்பவே அனுப்புறேன். மெயிலாம் ஒண்ணு வேண்டாம். ஆனா ஒண்ணு, நான்சி எந்த பொறுப்புல இருந்தாலும்
லாயர்ஸ்க்கு ஆதரவாக தான் இருக்கணும். அதிகாரம் பண்ணக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்க. Hello, this is Geeta here. I'd called earlier. Can I make a reservation for dinner tonight? Yeah, table for 2. Yes, this is my number. Okay, sure. Thank you. ஹலோ ஹலோ அம்மா, ஒரு விஷயம். என்ன வேலை இருக்கு, வர லேட் ஆகும், நான் சாப்பிட்டுட்டு உனக்கு எடுத்து வைக்கணும், அவ்வளோதானே? அம்மா, நீ எதையும் பொறுமையா கேட்டு பதில் சொல்ல மாட்டியா? நான் என்னடி சொல்லிட்டேன், நான் இன்னும் டின்னர் செய்ய ஆரம்பிக்கல, செய்யவா வேணாமா? என்ன கொஞ்சம் பேச விடுறியா? வேலை முடிஞ்சிருச்சு, ஆனால் ராத்திரி வர கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் சாப்பாடுலாம் எடுத்து வைக்க வேணாம், ஏன்னா டின்னருக்கு வெளில போகிறேன். என்னடி சொல்ற? அந்த பிரைமரி ஸ்கூல் காதலா? அந்த ரிப்போர்ட்டர் ஜேர்னலிஸ்ட் சொன்னியே, பேர் கூட மாறன். அம்மா, பேரெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? சரி சரி, இப்போ நீ வேற எதுவும் கேட்காத. டைம் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து நானே சொல்கிறேன். சரி சரி, நான் தூங்காம காத்துட்டு இருப்பேன். அம்மா, நான் ஃபோனை வைக்க போகிறேன். பாய் பாய். ஹரி, நேத்து இங்க நென்சிக்கும் உங்களுக்கும் இடையில என்ன நடந்துச்சு? என்ன செஞ்சீங்க? அது நான் உங்களை தான் ஹரி. வாயை திறந்து பதில் சொல்லுங்க. நேத்து இங்க என்ன நடந்துச்சு? நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு உடனே தெரிஞ்சாகணும். சார், நான் அவசரமாக முடிக்க வேண்டிய க்ரோனாலஜி இவெண்ட்ஸ் எழுதிட்டு இருந்தப்ப பக்கத்தில் நான்சியும் பிரீத்திகாவும் சத்தமாக அவங்களோட பர்சனல் விஷயத்தை பற்றி படிக்காம நினைக்கவனு பேசிகிட்டு இருந்தாங்க. அதான் நான் கொஞ்சம் கோபமாக நிப்பாட்ட சொன்னேன். சத்தமா இருந்தா நீங்க போய் மீட்டிங் ரூம் இல்ல கான்ஃபரன்ஸ் ரூம்ல போய் உங்க வேலையை செய்ய வேண்டியது தானே? இல்ல பொறுமையா அமைதியா எடுத்து சொல்லியிருக்கலாம். கத்த வேண்டிய அவசியம் என்ன? ஹரி, வாயை திறந்து பேசுங்க. சார், தெரியாம ஒரு வேகத்தில் ஐம் சாரி சார். நான் உங்களை பல முறை எச்சரிச்சிருக்கேன். எது செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு செய்யுங்கன்னு. உங்களால நமக்கு எதிராக காய்கள் நகர ஆரம்பிச்சிருக்கு. நீங்க செஞ்சதை வச்சு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் என்ன செய்யட்டும்? சாரி சார், என்னால் தான் எல்லாமே ஒரு வேகத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம. ஐம் சாரி சார், it won't happen again.
ஈவினிங்மா. குட் ஈவினிங் அங்கிள். பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. யாராவது பிடிச்சவங்க கூட கேட்டீங்க? ஆமா அங்கிள், டேட் மாதிரி தான். ஆனா பிடிச்சவங்களான்னு சரியா சொல்ல தெரியல. பிடிக்கலாம். அப்போ சாப்பாட்டை வச்ச 30வது நிமிஷம் பில்லை எடுத்துட்டு வர வேண்டிய தேவையே இல்லை, சொல்லுங்க. அப்படியும் சொல்ல முடியாது அங்கிள். என்னதான் ஒருத்தர் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல பிடிச்சிருந்தாலும் சில நேரம் போக போக போர் அடிக்கலாம். அவர் மேல இருக்கிற அபிப்பிராயம் மாறலாம். எதையும் உறுதியா சொல்ல முடியாதுல்ல. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே சுத்தமா தெரியல அங்கிள். சரிம்மா, எப்போதும் போல உங்ககிட்ட இருந்து நான் கியூ எடுத்துக்கிறேன். ஓகேயா? அப்படி நீங்க சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா பேசிட்டு இருந்தீங்கன்னாக்கா பில்லு வந்து கொஞ்சம் லேட்டா தான் வரும். ஆனா உங்க முகம் கோபமா போரிங்கா வேண்டா வெறுப்பா இருந்தா பில்லு முன்னாடியே வந்துடும். ஓகேயா? ஓகே அங்கிள். Come in. ஹலோ மிஸ்டர் ராஜா, எப்படி இருக்கீங்க? ம். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சைன் பண்ணணும். தேங்க்ஸ் மிஸ்டர் ராஜா. என்னோட இத்தனை வருஷ சேவையை பாராட்டி ஹெச்ஆர் மேனேஜர் பதவிக்கு கன்சிடர் பண்ணி எனக்கு பதவி உயர்வு கொடுத்ததுக்கு. உங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சு நான் தொடர்ந்து சிறப்பாக செய்வேன். நான்சி, ஒரு நிமிஷம். முதல்ல உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இனிமே என் டீம்ல உள்ள லாயர்ஸ் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டா என்கிட்ட நேரடியாக சொல்லிடுங்க. எல்லாத்துக்கும் துரைக்கிட்டு போய் நின்று அழ வேண்டிய அவசியம் இல்லை. என்ன மிஸ்டர் ராஜா இப்படி சொல்லிட்டீங்க? நான் முதல்ல துரைக்கிட்ட எதுவுமே சொல்லல. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. இன்ஃபேக்ட் அதை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ற ஐடியாவே இல்லை. துரை தான் துருவி துருவி கேட்டுட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் என்னால சொல்லாம இருக்க முடியல. நான்சி, நான் அந்த விளையாட்டுக்கு புதுசு இல்லை. உங்களுக்கும் எனக்கும் வேற வேற துறையா இருந்தா கூட வாழ்க்கை வேலை அனுபவம் ஒண்ணுதான். ஆரம்பத்துல இருந்து நம்ம கூட இருக்கீங்க. ஆனா என்னமோ தெரியல, கொஞ்ச நாளா உங்களுக்கும் என் ஜூனியர் லாயர்ஸுக்கும் எல்லாமே ஒத்து போக மாட்டேங்குது. இல்ல மிஸ்டர் ராஜா, நான் அப்படி எதுவுமே. எனக்கு தெரியும் நான்சி, உங்க விளையாட்டெல்லாம் ஜூனியர்ஸ் கூட எதுக்கு? உங்க அனுபவத்துல சரிக்கு சமமா இருக்கிற மத்தவங்க கூட விளையாடலாமே. முடிஞ்சா நான் இன்னும் முடிக்கல நான்சி. உங்களுக்கு உண்மையிலேயே ப்ரொமோஷன் கொடுத்தது நான் இல்லை, துரை. அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால உங்க நன்றி எல்லாம் எனக்கு தேவையில்லை. தொடர்ந்து உங்க விசுவாசத்தை துரைக்கு காமிங்க. துரைக்கு மட்டும் காமிங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா இனிமே தேவையில்லாம என் லாயர்ஸ் கூட பிரச்சனை பண்ணாதீங்க. புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். நான் முழுசா ஒத்துக்கிறேன். ஒரு நிகழ்வை நீங்க அலசி ஆராயிற விதம் உண்மைன்னு நம்பினா அதுக்காக கடைசி வரைக்கும் போராடுறது
இம்ப்ரெசிவ். அதுதானே எங்க வேலை. தாம் பக்கம் தான் நியாயம் இருக்குதுன்னு கிளைண்ட்ஸ் எங்களை தேடி வராங்க. அது நியாயமா பட்டா அதை நிலைநிறுத்த வேண்டியது எங்க வேலை, கடமை. அப்போ ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல 2 வக்கீல்கள் வாதாடும் போது தான் பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு வாதாடுறாங்க இல்லையா? அப்போ நியாயங்கிறது நாணய மாதிரி 2 பக்கமா? தூக்கி போடும்போது எந்த பக்கம் சாதகமா விழுதோ அதுதான் தீர்ப்பா? மாறன், நீங்க எல்லாத்தையும் அப்படி பார்க்க முடியாது. சட்டத்துக்கு கண் இல்ல. எது உண்மையோ இல்ல உங்க வழியில சொல்லணும்னா எது உண்மையாக்கப்படுதோ எது பொய்யாகுதோ அதுலதான் தீர்ப்போட சாரம் அடங்கியிருக்கு. ஏன் இப்படி பாருங்களேன், சில நேரம் தப்பு பண்ணவங்க கூட எங்களை தேடி வராங்க. அவங்க பண்ண தப்பை உணர்ந்து அதற்கான விலையை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. அவங்களுக்காக வாதாடுறது தானே எங்க கடமை. பில் சாரிமா, சாரி. இது உங்க டேபிள், அந்த டேபிள் போல இருக்கு. ஓ, உங்களை ஆபீஸ்ல பார்த்ததுக்கும் இங்க பாக்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படியா? என்ன வித்தியாசம்? எனக்கு ஒன்றும் தெரியலையே. தப்பா ஒண்ணும் இல்லைங்க. உங்களை ஆபீஸ்ல பார்க்கும்போது ரொம்ப ப்ரொஃபஷனலா ஸ்ட்ரிக்டா அப்டைட்டா இருந்தீங்க. ஆனா இங்க பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரீயா ஜாலியா படபடன்னு டிஃப்ரெண்ட். அது ப்ரொஃபஷனல் இன்டர்வியூ, இது கேஷுவலான ஃப்ரெண்ட்ஸ் டின்னர். ஏத்துக்கிறேன், உங்களையும் கண்டிப்பா என் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன். ஆனா எது பெட்டர்னு தோணுது? உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு? எனக்கு இந்த கீதா பெட்டர்னு தோணுது. ஃப்ரீயா ஜாலியா படபடன்னு இருக்கிற கீதா பெட்டர். லாயர் கொஞ்சம் பயமா கூட இருந்தது. எனக்கு கூட ஜேர்னலிஸ்ட் மாறின விட இந்த மாறன் தான் பெட்டர்னு தோணுது. நல்ல கம்பெனி, அதான் என்ன மறந்தே ஈஸியா இருக்க முடியுது. சரி, கிளம்பலாமா? எனக்கு 2 ஆர்டிகல்ஸ் இருக்கு, நாளைக்குள்ள எழுதி கொடுக்கணும். பரவாயில்ல, நீங்க முதல்ல கிளம்புங்க, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன். Are you sure? Yeah, I'm sure. Thanks for the dinner. It's my pleasure. Take care. You too. Bye. Bye. அங்கிள், முதல்ல ஏன் அவ்வளவு சீக்கிரமா பில் எடுத்துட்டு வந்தீங்க? பில்லை எடுத்துட்டு வந்தப்போ நீங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சு 40 நிமிஷம் ஆச்சாமா. 40 நிமிஷமா? ஆமா. இப்போ கூட தம்பி கவுண்டர்ல போய் பில்லை கட்டலன்னா ரெஸ்டாரண்ட் மூடுற வரைக்கும் நான் பில்லை கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஏமா, பாக்குறதுக்கு தம்பி நல்ல தம்பியா இருக்காரு. நீங்க 2 பேரும் அடிக்கடி வாங்க, நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ஓகேயா? ஓகே அங்கிள். நான் உன்கிட்ட ரியாக்ட் பண்ண வேணான்னு சொன்னனா இல்லையா? நான் ஏற்கனவே எங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. நான் தான் நேர்ல வந்து சொல்றேன்னு சொன்னேன்ல. போனை வச்சுட்டு என் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு மட்டும் வெயிட் பண்ணு, புரியுதா?
எல்லாம் மோசமா இருக்கு. இது எல்லாத்தையும் இப்பவே மறுபடியும் செய்யணும். நென்சி, என்ன நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்க?